இன்றைக்கி நம்ம ஊப்ஸில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்துடலாம். A default constructor is a constructor that is automatically called when an object is created without passing any arguments. அதாவது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இமேஜ் அப்படின்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் அண்ட் பப்ளிக்னு கொடுத்துட்டு ப்ரைவேட்டில் இன்ட்டு ஹைட் அண்ட் வித்னு 2 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பப்ளிக்கில் என்ன பண்ண போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்டருக்கு டெஃபினேஷன் எழுத போகிறோம். அதாவது கன்ஸ்ட்ரக்டர் எப்படி எழுதணும் அப்படின்னா நம்மளோட கிளாஸில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் இருக்கணும். இப்போ கிளாஸில் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா அப்போ கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் இமேஜ்னு தான் இருக்கணும். நம்ம எதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா மெயினான பர்பஸ் நம்ம வேரியபிள்ஸ்க்கு ஒரு டிஃபால்ட்டான வேல்யூ செட் பண்ணுன்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட் அண்ட் வித் இருக்கா, இது ரெண்டுக்கும் நம்ம டிஃபால்ட்டான வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் வித் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோம்? இன்ட் ஏரியா அப்படின்னு எழுதுகிறோம். இந்த ஏரியாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சி அவுட்னு கொடுத்துட்டு என்டர் த வேல்யூ ஆஃப் ஹைட்டு, அப்புறம் அதுக்கான இன்புட் வாங்குகிறோம். அதே மாதிரி சி அவுட்னு கொடுத்துட்டு என்டர் த வேல்யூ ஆஃப் வித்ன்னு சொல்லிட்டு அதுக்கான இன்புட் வாங்குகிறோம். என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு கேட்டோம்னா ஏரியானால என்ன பண்ணுவோம்? ஹைட் இன்ட்டு வித் அப்படின்னு கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் இன்ட்டு ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம்னா இன்ட்டு மெயினில் என்ன பண்ணுறோம்னா கிளாஸ் நேம் போட்டுட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இமேஜ் ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். உடனே என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இங்கே இருக்க நம்ம இமேஜ் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டரை கால் ஆகும். கால் ஆன உடனே ஹைட்டோட வேல்யூ 0, வித்தோட வேல்யூ 0 அப்படின்னு அசைன் ஆயிரும். அசைன் ஆனதுக்கப்புறமா என்னாகும்? சி அவுட் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த ஏரியா இஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிட்டு ஆப்ஜெக்ட் டாட் ஏரியா, ஆப்ஜெக்ட் 1 டாட் ஏரியா இருக்கா, இந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனோன்னே என்னாகும்? என்டர் த வேல்யூ ஆஃப் ஹைட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளேல வரும். அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறமா ஹைட்டோட வேல்யூவை நம்ம கொடுப்போம். கொடுத்த உடனே நெக்ஸ்ட் கேட்கும். என்ன கேட்கும்? என்டர் த வேல்யூ ஆஃப் வித்னு கேட்கும். நம்ம மறுபடியும் வித்தோட வேல்யூ என்டர் பண்ணுவோம். அதை ரெண்டையும் என்ன பண்ணுவோம்? ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் கொடுத்து ரிட்டர்னில் என்ன இருக்குது? ஹைட் இன்ட்டு வித் இருக்கா, மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்சரில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹைட்டோட வேல்யூ 10 கொடுத்துட்டு வித்தோட வேல்யூ 20 கொடுத்தா 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 200 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ நம்ம இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்காம இல்லை ஏதாவது ஒரு எரர் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட எந்த இஷ்யூஸுமே ப்ராப்ளமில் வராமல் இருக்கிறதுக்காக, எந்த இஷ்யூஸுமே நம்ம ப்ரோக்ராமில் வராமல் இருக்கணுன்றதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்க்க போகிறோம். இனிஷியலைசஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வென் நோ ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பாஸ்ட். அதாவது எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணாமல் என்ன ஆகணும்? ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலைஸ் ஆயிரும். அசைன்ஸ் டிஃபால்ட் வேல்யூஸ் டு டேட்டா மெம்பர்ஸ். அதாவது நம்ம டேட்டா மெம்பர்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே என்ன ஆகும்? டிஃபால்ட்டான வேல்யூஸ் ஃபிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ட்ஸ் கார்பேஜ் ஆர் அன்இனிஷியலைஸ்ட் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அங்கே ஹைட் இஸ் ஈக்குவல் டு 0, வித் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தனால அழகாக என்ன பண்ணுவோம்னா ப்ரோக்ராம் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கும். அது நம்ம கொடுக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு ரேண்டமான வேல்யூ -2000 இல்லை ஏதாவது ஒரு வேல்யூஸ் எடுத்து போட்டுரும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தடுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபைஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் வித்தவுட் பேராமீட்டர்ஸ். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சு இந்த மாதிரி கஷ்டமாக இல்லாமல் சிம்பிளிஃபைடாக நமக்கு எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணாமல் நமக்கு அழகாக அவுட்புட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு ரெக்வயர்ட் ஃபார் கிரியேட்டிங் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.